மொபைல் போன்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுத்தர வேண்டும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் உள்ள புனித செபாஸ்தியார் நடுநிலைப் பள்ளியில் 100ஆம் ஆண்டு விழாவும் தூத்துக்குடி மறைவு மாவட்ட ஆயர் தலைமையில் நன்றி திருப்பலி கொண்டாட்டமும் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி.வி. மார்க்கேண்டையன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மாணவ மாணவியர்கள் நிகழ்த்திய கலை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். தொடர்ந்து விழா மேடையில் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், மொபைல் போன்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுத்தர வேண்டும் என்றும் பிள்ளைகளை கண்காணித்து வழிநடத்த வேண்டும் என்று பெற்றோர்களுக்கு அறிவுரை கூறினார். இந்த காலம் வந்து நிறைய எக்ஸ்போஷர் பிள்ளைங்களுக்கு இருக்கு. எல்லா கையிலையும் ஆண்ட்ராய்டு போனை கொடுத்துறோம். அதனால போனை எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லி கொடுக்கறது இல்லை. ஆக பிள்ளைகளை கண்காணிப்பது, வழிநடத்துவது உங்களுடைய பொறுப்புகளில் ஒன்று. கட்டாயம் நீங்க நம்ம பெண்கள் தவிர்த்திட முடியாது. பெண்கள் தான் அதை பண்ண முடியும். எந்த ஒரு வீட்டு அப்பாவோ குடும்ப தலைவராக கூட அதை பார்க்க முடியாது. அதனால நிச்சயமா பெண்கள் நம்ம என்னதான் வேலைக்கு போனாலும் நம்மளுடைய பொறுப்பாகிய எதிர்கால நம்முடைய சந்ததியை உருவாக்கக்கூடிய, சந்ததியை வளர்த்தெடுக்கக்கூடிய, அவர்களே சிறந்த கல்வியாளர் ஆக்கக்கூடிய பொறுப்பு ஆண் பிள்ளைனாலும் பெண் பிள்ளைனாலும் தாய் கையில இருக்கு. நான் போற இடத்துல அதுதான் சொல்லுவேன். நம்ம பிள்ளைகளுடைய கண்காணிப்பு வழிநடத்த நம்ம கையில தான் இருக்கு. மகளிர் உரிமை தொகை திட்டம் விடுபட்ட தகுதி உள்ள மகளிர் அனைவருக்கும் கிடைக்கப்பெறும் வகையில் ஜூன் 4ஆம் தேதி சிறப்பு முகாம் நடைபெறும் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கிராம பகுதிகளில் வீடற்றவர்களுக்கும் குடிசைகளில் வாழும் மக்களுக்கும் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் 522 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான அனுமதி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி.வி. மார்க்கேண்டையன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான அனுமதி ஆணையை வழங்கினர். தொடர்ந்து இந்நிகழ்வில் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், விடுபட்ட தகுதி உள்ள மகளிர் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிடைக்கப்பெறும் வகையில் ஜூன் 4ஆம் தேதி சிறப்பு முகாம் நடைபெறும் என்றும் விடுபட்ட தகுதி உள்ள மகளிர் அனைவரும் விண்ணப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். கொஞ்சம் தகுதி உள்ள பெண்கள் விடுபட்டிருக்காங்க. ஏழை எளிய பெண்களுக்கு இந்த உரிமை தொகை வராம விடுபட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஜூன் மாசம் 4ஆம் தேதி நமக்கு அதுக்கு நேரம் தராரு. அந்த முகாம் ஒன்று சிறப்பு முகாம் போடுறாங்க, மனுக்கள் வாங்குற முகாம். அந்த முகாம்ல இந்த மாதிரி தகுதியுள்ள பெண்கள், ஏழை எளிய பெண்கள் வந்து மகளிர் உரிமை தொகை பெறாதவர்கள் இதை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால நீங்க இங்க இருக்கிற ஸ்டேட் லீடர்னாலும் சரி, எம்எல்ஏ, அது இங்க வந்த பெண்கள், அந்த மாதிரி பெண்கள் வந்து நீங்க விண்ணப்பம் செய்ய சொல்லுங்க. ஜூன் மாசம் 4ஆம் தேதி நமக்கு முதலமைச்சர் அந்த நேரத்தை கொடுத்திருக்கிறாரு என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், ஏற்கனவே நீங்க முதியோர் உதவித்தொகை வாங்கினா இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது. ஒரு ஆளுக்கு ஒரு உதவித்தொகை தான். செட்டிப்பாளையம் அருகே நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார். கோவை செட்டிப்பாளையம் பைபாஸ் சாலையில் தமிழர் பண்பாட்டு ஜல்லிக்கட்டு பேரவை மற்றும் கோவை மாவட்ட நிர்வாகம் இணைந்து நடத்தும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதனை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்த நிலையில் ஜல்லிக்கட்டு துவக்கத்தில் நடைபெறும் பூஜையில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி, டாக்டர் மகேந்திரன் உட்பட திமுக மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக கோவை மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். மேலும் வெற்றி பெறும் மாடுபிடி வீரர், மாடுகளின் உரிமையாளர்களுக்கு 4 சக்கர வாகனம், 2 சக்கர வாகனம் ஆகியவை பரிசாக வழங்கப்பட உள்ளது. கோடை விடுமுறையை கொண்டாடும் வகையில் கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கோடை விடுமுறை துவங்கியுள்ள நிலையில் கன்னியாகுமரியில் சூரியன் உதிப்பதை பார்வையிட அதிகாலை முதல் முக்கடல் சங்கமத்தில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அந்த சூரியன் கடலில் இருந்து வெளியே வரும் காட்சிகளை பார்த்து ரசித்த சுற்றுலா பயணிகள் தங்களது செல்போனில் புகைப்படங்களும் எடுத்துக் கொண்டனர். மேலும் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலிலும் சன்செட் பாயிண்ட் பகுதியிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்ட நிலையில் சூரிய உதயத்தை பார்த்தது மிகுந்த மகிழ்ச்சி அளித்ததாக சுற்றுலா பயணிகள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். நேற்று வந்திருந்தோம். இன்னைக்கு காலையில
சன்ரைஸ் பார்த்துட்டு ஒரே செம கும்பலாக இருந்தது. நிறையா பேர் வந்து பார்த்தாங்க. நிறையா ஃபுல்லாக எல்லாம் கூட்டமாக இருந்ததுனால நல்லா ஆனாலும் பார்த்தோம். சூப்பராக இருந்தது சன்ரைஸு. கம்பத்தில் டாஸ்மாகில் மதுபோதையில் இளைஞருக்கு கத்தி குத்து நடந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் இபி ஆபீஸ் செல்லும் சாலையில் வசித்து வருபவர் சுதாகர். இவர் அந்த பகுதியில் இயங்கி வரும் அரசு மதுபான கடையில் மது அருந்திவிட்டு வெளியே வந்தபோது கடையின் அருகே மர்ம நபர் ஒருவர் இவரை கத்தியால் சரமாரியாக தாக்கியுள்ளார். தொடர்ந்து இவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு கம்பம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். தொடர்ந்து தகவலின் பேரில் மருத்துவமனைக்கு வந்த கம்பம் தெற்கு காவல் நிலைய போலீசார் சுதாகரிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சுதாகர் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தப்பியோடிய மர்ம நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.